அங்கீகாரமும் உற்சாகமும். புனித பர்த்தலேமியுவின் திருநாள் இன்று. இவரை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு இவ்வாறு ஒரு அங்கீகாரத்தை தருகிறார். இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர். இந்த அங்கீகாரம் கிடைத்த உடனேயே புனித நத்தனியேல் உற்சாகமாகி நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையாகவே இறைமகன். உற்சாகம் ஒருவரது பணி செய்யும் திறனை அதிகப்படுத்தும். உதாரணத்திற்கு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் வாங்கிய உடனேயே தந்தையாகிய கடவுள் அவருக்கு ஒரு அங்கீகாரம் தருகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன். இந்த அங்கீகாரம் கிடைத்த உடனேயே நம் ஆண்டவர் உற்சாகமாகி நற்செய்தி போதிக்கிறார், நமக்காக உயிரையும் தருகிறார். ஒருவர் நல்லது செய்யும் பொழுது அவரை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரிக்கும் பொழுது அவர் உற்சாகமாகி அவர் செய்யும் பணித்திறன் அதிகரிக்கும். உதாரணத்திற்கு, பிள்ளைகள் நல்லது செய்யும் பொழுது பெற்றோர் அவர்களை அங்கீகரித்தால் அவர்கள் நல்லதை தொடர்ந்து செய்வார்கள். மாணாக்கர் நல்லது செய்யும் பொழுது ஆசிரியர்கள் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். பங்கு மக்கள் நல்லது செய்யும் பொழுது பங்கு குருவானவர் பங்கு மக்களை அங்கீகரிக்க வேண்டும். குருவானவர்கள் நல்லது செய்யும் பொழுது ஆயர் குருக்களை அங்கீகரிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது, அங்கீகாரம் தரும் பொழுது அவர்கள் உற்சாகமாகுவார்கள். உற்சாகமானால் பணி செய்யும் திறன் அதிகரிக்கும். அங்கீகரிப்போம், உற்சாகப்படுத்துவோம், பணித்திறனை, நற்செய்தி பணித்திறனை அதிகரிப்போம்.